மகா பரிசுத்தரும் உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அதிசயங்களை காண செய்து தெய்வ அற்புதமாய் நம்மை வழி நடத்துவாராக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தெய்வன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, தேவன் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அநேக உபகாரங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நாளில் தருகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, 103வது சங்கீதம், அந்த சங்கீதத்தின் முதல் 5 வசனங்களை நாம் தியானிக்கும்போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது தாவீது இப்படியாக ஆரம்பிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அந்த சங்கீதத்தை தனக்குத்தானே தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தேவன் அவருக்கு செய்த உபகாரங்களை, நீ எனக்கு செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி தன்னைத்தானே தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுகிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இதனால நாமும் நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்ல போகிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்னென்ன உபகாரங்களை அவர் செய்திருக்கிறாராம்? முதலாவது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தேவன் மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் நாம் எப்போதோ மரித்திருக்க வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டபடியினால் நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறவர். எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் மன்னிக்க தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும், எல்லா நோய்களையும் குணமாக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்முடைய பிராணனை எந்த தீங்குக்கும் ஒப்புக்கூடாதபடிக்கு இம்மட்டும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆம், நம்முடைய பிராணனை பிசாசின் எல்லா தந்திரங்களிலிருந்து விடுவித்து நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். கிருபையினால் முடிசூட்டுகிறவர், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய தெய்வம் நம்மை கிருபையினால் முடிசூட்டுகிறவர், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய கிருபை இருக்கிறபடினால்தான் இம்மட்டும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுகிறோம். அவருடைய இரக்கம் இருக்கிறபடினால்தான் இம்மட்டும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நன்மையினால் நம்முடைய வாயை தேவன் திருப்தியாக்குகிறார். எவ்வளோ வேதனைகள், வியாகுலங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளுடைய வார்த்தையினால் தேவன் நம்மை தேற்றி, நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நடத்துகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற மகாபுரிய பலம் அதுதான். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. எவ்வளோ வயதான காலமாக இருந்தாலும் வேகமாக தேவனுடைய சமூகத்தில் ஓடும்படியாக, நம்முடைய கடமைகளை வேகமாக செய்யும்படியாக, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகமாக ஓடும்படியாக
கழுகு தன்னுடைய பலத்தை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்கிறதோ அதே போல எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உயரமான ஒரு இடத்துல போய் இருந்து தன்னுடைய சிறகுகளில் உள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய உடம்பில் உள்ள எல்லா முடிகளையும் உதிர செய்து தன்னுடைய அலகை உடைந்திருக்கிற கோணலாக இருக்கிற தன்னுடைய அலகை அந்த பாறையில் மோதி எல்லாவற்றையும் கூர்மையாக்கி அப்படியே அநேக நாள் காத்திருந்து தன்னுடைய உடம்பில் தன்னுடைய இறகுகளில் மறுபடியும் அந்த முடிகள் முளைக்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்து மறுபடியும் எல்லாம் முளைத்த பின்பு அது தான் முன்பு இருந்த பலத்தை விட அதிகமான உயரத்தில் பறக்கும்படியாக கம்பீரமாய் எழும்புகிறதைப் போல அவனுக்கன் பாந்துடைய பிள்ளைகளே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். எனக்கன் பாந்துடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அநேக உபகாரங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் செய்ய போகிறார். எனக்கு எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர், நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர், கிருபையினால் முடிசூட்டுகிறவர், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவர், நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறவர், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகி தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை நடத்துவார். எனக்கு மாந்துடைய பிள்ளைகளே, ஆரம்பநாள் இதை குறித்து கவலைப்படாதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், தேவனுக்காகவே ஓடுவோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்கிறதான பவுலடிகளாரின் வார்த்தையை ஒவ்வொரு நிமிடமும் நினைவில் வைத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகமாக தேவனோடு கூட காத்திருக்கும் போது எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு செய்து விட்டார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணிவிட்டார். ஆனால் இதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற பங்கை நாம் தைரியமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனோடு கூட வேகமாய் ஓடுவோம், தேவனோடு கூட நடப்போம். அவரை பிரதிபலிக்கிறவர்களாக, அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் தேவனுக்குள்ளாக சிறுகவும் அவர் நம்மில் பெருகும் படியான காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாக தேவன் மகிமைப்படுவார். தேவன் நம்மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். தேவன் இயேசுவை நாம் பிரதிபலிக்க இயேசுவை நாம் வெளிப்படுத்த இயேசு இந்த உலகத்தில் எப்படி என்னென்ன காரியங்கள் செய்தாரோ, இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே காரியங்களை நம்மூலமாக தேவன் செய்ய ஆரம்பிப்பார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்த பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் நம்மை கொண்ட தேவன் பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாய் தேவன் வழி நடத்துவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரயாசங்கள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் வெளியே கொண்டு வர தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த கர்த்தர் எப்படி கோலியாத்துக்கு முன்பாக அவரை பழக்கினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலிருந்து ஏற்கனவே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அப்படினாலே இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அப்படினாலே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அதிசயமாய் நடத்துவார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் கணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா. இந்த மாதத்தை இந்த முதலாம் நாளையும் கூட காணும்படியாய் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த கிருபைகளுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை என் தேவனங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட உபகாரங்களினால் எங்களை நிரப்புகிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. உண்மையே முதன்மைப்படுத்த, உண்மையே முன்னிலைப்படுத்த எப்போதும் உண்மை நினைத்து கொண்டிருக்க தேவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை வழி நடத்தட்டும். வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனை
பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை தாங்குங்கப்பா. தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலத்தை கட்டளையிடுங்கப்பா. எல்லா சூழலிலிருந்தும் வெளியே வரும்படியாய் அவர்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் என் தேவன் கட்டளையிட்டு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆண்டவரை தேற்றி அரவணைத்து உடைய வார்த்தையினால் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி அற்புதங்களை காண செய்யுங்க. ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஒருவனும் விரோதமாக எழும்பாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. உடைய சமூகத்தில் உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.